உயர்ந்தோர் மரணம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். அவர்கள் சரித்திர நதியின் அணைக்கட்டுகள், அனுபவக் கல்லூரியின் பேராசிரியர்கள், அறிவெனும் நந்தா விளக்கின் ஜுவாலைகள். அவர்களது ஜனனம் ஒரு பொது விசேஷமாக கருதப்பட்டதில்லை. ஆனால் மரணமோ சரித்திரத்தில் மகத்தான மணிமண்டபமாக கருதப்படுகிறது. உயர்ந்தோர், நல்லோர், பெரியோர்கள், ஞானிகள், இந்த வார்த்தைகளில் பாரதத்தின் முழு வரலாறுகளும் அடங்கி கிடக்கின்றன. அந்த விளக்குகள் ஒளியை தந்தன, நாம் வாழ்க்கையை கண்டு கொண்டோம். அந்த கைகாட்டிகள் பாதையை காட்டின, நாம் போக வேண்டிய ஊருக்கு போய் சேர்ந்தோம். அந்த மேகங்கள் மழை பொழிந்தன, நாம் நமது நிலங்களை செழுமையாக்கி கொண்டோம். பிறக்கும்போது ஊமையாகவும், பருவ காலத்தில் குருடனாகவும், பற்றும் பாசமும் சூழ்ந்த பிறகு திருடனாகவும், முதுமை காலத்தில் பொறுமை இழந்தவனாகவும் வாழ்ந்து மடிகிற சாதாரண மனிதனுக்கு அவர்கள்தான் செம்மையான சுகமான வாழ்க்கை நிம்மதியை காட்டினார்கள். அவன் கண்கள் காணத் தொடங்கும் போதே நல்லவற்றை காணும்படி அறிவுறுத்தினார்கள். அவன் வாய் பேச தொடங்கும் போதே உண்மையை பேசும்படி வலியுறுத்தினார்கள். காதலிக்கும் போது பெண்களுக்கு பண்புள்ள இலக்கணம் சொன்னார்கள். எப்படி வாழ்ந்தால் நிம்மதி என்பதற்கும் இலக்கணம் தந்தார்கள். நீதி கதைகளும் குட்டி கதைகளும் சொல்லி நீதியை மனதில் பதிய வைத்தார்கள். ராஜ தண்டனையை விட தெய்வ தண்டனை உறுதியானது என்பதை நம்பிக்கையோடு பதிய வைத்தார்கள். பிறரை ஏமாற்றாமல் வாணிபத்தில் லாபம் சம்பாதிக்க முடியும் என்பதையும், அடுத்தவன் சொத்தை அபகரிக்காமல் சுயமாக சம்பாதித்தே சேர்க்க முடியும் என்பதையும், நமக்கு கிடைக்கின்ற எல்லைக்குள்ளேயே நமது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் என்பதையும் அவர்கள்தான் விளக்கி சொன்னார்கள். மரணத்தின் பின் சொர்க்கமோ நரகமோ கிட்டுவது மரணத்திற்கு முன்னால் நீ வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்தது என்பதை அவர்கள்தான் தெளிவுபடுத்தினார்கள். பேராசை பெருநஷ்டம் என்றார்கள். விநாசகாலே விபரீத புத்தி என்றார்கள். தன்வினை தன்னை சுடும் என்றார்கள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்றார்கள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்றார்கள். சரியான பாதைக்கு உதாரணங்களாக ராமனையும் கண்ணனையும் காட்டினார்கள். தவறான பாதைக்கு இலக்கியங்களாக ராவணனையும் துரியோதனனையும் காட்டினார்கள். நமது வாழ்க்கை எத்தனை நாள் ஓடுகிறதோ அத்தனை நாளுக்கும் நாட்குறிப்பு எழுதி வைத்தது போல் நம்மை தீமை குறிப்பு எழுதி வைத்தார்கள். அப்படி சிலரை பாரத பூமி பெற்றதனால்தான் பயங்கர இருளுக்கிடையேயும் வெளிச்சம் நமக்கு தெரிகிறது. அயோக்கியர்களுக்கிடையே யோகியர்களையும், துரோகிகளுக்கிடையே நன்றி உள்ளவர்களையும் நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. பற்று பாசத்தால் பரிதவித்து, சுற்றுச்சூழல்களால் துடிதுடித்து, கற்றும் பயனில்லையே என்று கதறும்போது நம்மை கையமர்த்தி அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை அவர்களே தான் நமக்கு காட்டினார்கள். சிலந்தி வலை போல் பின்னப்பட்ட லௌகிக வாழ்க்கையில் துன்பங்களை எப்படி சமாளிப்பது என்பதையும் அவர்கள்தான் சொல்லி தந்தார்கள். அவர்களது வாழ்நாளில் அவர்களை பற்றி உணர முடியாததை அவர்கள் இறந்த பிறகு நாம் உணர்ந்து கொள்கிறோம். நல்லவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வதற்காகவே அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது. வாழ்நாளில் அவர்களை வசைப்பாடியவர்கள் கூட அவர்கள் இறந்த நாளில் அவர்களுடைய நற்பண்புகளை எண்ணி பார்க்கிறார்கள். அன்றாட நிகழ்ச்சிகளின் மீது ஆத்திரமுற்று அவர்களை தாக்கியவர்கள் கூட அவர்களது மொத்த பண்புகளை எண்ணி வியக்கிறார்கள். அவர்கள் உலகுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்பதை எண்ணும்போது நாமும் அதுபோல் வாழ வேண்டும் என்று சிலராவது எண்ணுகிறார்கள். குருடனுக்கு கிடைக்கின்ற கைகோல் ஒரு ஞானியை போன்றது. அது அவனுக்கு வழிகாட்டுவதால் எத்தனையோ குருடர்களுக்கு ஒரே கைகோல் வழிகாட்டுகிறதென்றால் அது ஞானிக்கு ஞானியாகும். வசிஷ்டர், வியாசகர், வால்மீகி போன்றவர்கள் இந்து மதத்தின் பாரம்பரியங்கள். அந்த பாரம்பரியத்தில் நமது தலைமுறை கண்ட ஒரு ஞானி ராஜாஜி. தசரதன் இறந்தபோது கதாபாத்திரத்தின் வடிவில் கம்பன் இப்படி புலம்புகிறான். நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய் தனியறத்தின் தாயே தயாநிதியே, எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையோ, அந்தோ இனி வாய்மை காருளரே மாற்றுலையில். ஆம், இது தசரதனுக்கு மட்டுமல்ல, காந்திக்கும் பொருந்தும், நேருவுக்கும் பொருந்தும்,
ராஜாஜிக்கும் பொருந்தும். உயர்ந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு வரிசை, அவர்களில் ஒருவருக்கு சூட்டப்படும் புகழ் மாலை அனைவருக்கும் பொருந்தும். வார்த்தைகளை மாற்றாமல் பெயர்களை மட்டும் மாற்றினால் போதும். அவர்கள் அனைவரும் ஒரே சீராக வாழ்ந்தவர்கள். அவர்கள் மடியும் போது நாம் அழ வேண்டியதில்லை. அவர்களது தலைமுறையில் நாம் வாழ்ந்ததற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்து மத வேதங்கள் இப்படி சொல்கின்றன: இறந்து போனவர்களுக்காக அழுது கொண்டிருப்பவர் கண்ணீரை துடையுங்கள். இதற்கு நீங்களும் தப்ப முடியாது என்பதை நினைவு கொள்ளுங்கள். எழுந்து ஸ்நானம் செய்யுங்கள். உங்களது லௌகிக கடமைகளை செய்ய தொடங்குங்கள். உங்களது இரண்டாவது வாழ்க்கை ஈஸ்வரனிடத்து தொடங்கப்படுகிறது. அந்த நம்பிக்கையோடு உங்கள் முதல் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துங்கள். ஆம், தெய்வ நம்பிக்கையின் மீது உங்கள் கண்ணீரை துடையுங்கள். புனிதன் ராஜாஜியின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தியுங்கள். அவரது காலடி சுவடுகளில் இருந்து இன்னும் சில ஞானிகள் முளைத்தெழுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் லௌகிக வாழ்க்கையை தொடங்குங்கள். கிருஷ்ணார்ப்பணம். இவ்வாறு உயர்ந்தோர் மரணம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.